சார் வணக்கம் சார். வணக்கம் எட்வின் மார்சால். விஜய் அவர்களின் ஜனநாயகன் படத்திற்கு கடுமையான பிரச்சனைகள், தணிக்கை பிரச்சனைகள், பட ரிலீஸ் தேதியை தள்ளி போயிருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கிறது அது? அரசியல் இருக்கு மார்சால். இவங்க சின்ன டெக்னிக்கல் ஃபிளாவை வச்சு அந்த படம் பொங்கலுக்கு வசூல் அள்ளக்கூடாதுன்னு தள்ளி போடுறாங்க. சென்சார் போர்டில் உள்ள சில இதுகளை தாண்டி எனக்கு சில விஷயங்கள் சென்சார் போர்டில் உள்ளவங்க கற்பனை கதைகள் எல்லாம், முதல்நிலை ஆதாரம் இல்லாத செய்திகள் எல்லாம் படமாக அலோவ் பண்ணாங்கன்னா சரி, படத்தை எடுத்துட்டாங்க, சரியா அலோவ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சில இதுகள் இருந்தாலும் கூட அதில் சில தவறுகள் இருக்குது. எதிர்கால சந்ததி அந்த ஆதாரமற்ற செய்திகளை உண்மைன்னு நம்போம். அந்த இடத்துக்குள்ளே என்ன சென்சார் போர்டு மேலே நான் மெம்பர் உறுப்பினர் மேலே என்னோட இதை பண்ணியிருந்தேன். அவங்க கற்பனைன்னு சொல்லிக்கிட்டு அந்த படங்களை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்துக்குள்ள ஒரு நெருக்கடியை இந்த படம் சந்திச்சிருக்கு. அரசியல் நெருக்கடி தான். நான் மறைச்சோ மருத்துவ பேசுறதுக்கு இல்லை. சசிகலாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை விஜய்க்கும் கொடுக்க டெல்லி தலைமை முடிவு பண்ணிட்டு. டெல்லி தலைமையா? தமிழ்நாடு அரசு எதுவும் நெருக்கடி கொடுக்கல? தமிழ்நாடு அரசு என்னங்க நெருக்கடி கொடுக்குது? தமிழ்நாடு அரசு எந்த நெருக்கடி கொடுக்கல? இல்ல, இந்த படம் வந்துட்டா இது தமிழ்நாடு அரசு பயந்து போயிருக்கா? விஜய் அக்யூஸ்டா சேர்த்தா சிம்பதி வந்துடும், அவர் அந்த எடப்பாடி கூட போய் சேர்ந்துருவாருன்னு ஸ்டாலின் அச்சப்பட்டு இருக்கிறார். இல்ல, உண்மையாகவே யாருடைய பின்னணியில் இது நடக்கிறது? இது விஜயோட வன்மம், காழ்ப்புணர்ச்சி, அதுதான் இதுக்கு காரணம். விஜயோட வன்மம் புரியலையே. கட்சி ஆரம்பிச்சா பொது புத்தியில வரணும் கட்சி. நீங்களே தலைவா படத்தை அடிக்கும் போது மோடியை போய் கோயம்புத்தூர்ல பாத்தீங்க. அதுக்கு பிறகு என்ன பெரிய மாற்றம் வந்துட்டு? கொள்கை எதிரி பாஜக. அப்ப 2014 உங்களுக்கு அது தெரியலையா? இப்போ கொள்கை எதிரின்னு அரசியலுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே மோடிக்கு எதிராக நீங்க பண்ணீங்க. 2024 மக்களவை தேர்தலில் நான் நல்லா சொன்னேன், படிச்சு சொன்னேன். 39 போடுங்க, 39 போடுங்கன்னு. ஐயா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த சகோதரரை பொதுச்செயலாளர் ஆக்குனதை சமூக நீதி பார்வையில் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் நான் இன்னைக்கும் விஜயை பாராட்டுறேன். அந்த கட்சியில் அவர் தான் நம்பர் 2, அவர் தான் இருக்க முடியும். விஜயும் அதை அலோவ் பண்றாரு, கரெக்ட். இந்த 24 தேர்தலே நிற்கணுங்கிறதுல அவர்கிட்டையும் சொன்னேன், பொதுவாக எல்லா இதுகிட்டையும் சொன்னேன். நீங்க ஏன் நிற்கல? ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொன்னாரு? இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆக்கும், ராகுல் காந்தி ஆக்கும். நாம நின்று ஓட்ட பிரிச்சா மோடிக்கு தமிழ்நாட்டில இருந்து சீட்டு வந்துடும். நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்ததே, ஓட்டை பிரிச்சா மோடிக்கு சீட்டு வந்துடும்ங்கிறதுக்காக மோடி எதிர்ப்புல லெட்டர் பேடா இருந்தீங்க. கஷ்டப்பட்டு 39 கேண்டிடேட் போட முடியாதா? போட்டா ஒரு தர்மபுரி மோடிக்கு ஜெயித்திருக்காது, ஒரு விருதுநகர் ஜெயித்திருக்காது, ஒரு கோயம்புத்தூர் நெருக்கியிருக்க மாட்டோம், ஒரு ஏசி சண்முகம். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோடி இந்தியாவில் மீண்டும் 3வது முறை பிரதமரா வந்துடக்கூடாது. அதுக்கு நாம கேண்டிடேட் போட்டு ஓட்ட பிரிச்சா மோடிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தும் சில இடங்கள் வந்துடும். அது வரவே கூடாது. என்ன சொன்னீங்க? சிஏஏ எதிர்ப்பு. நாட்டில் வேற பிரச்சனையே இல்லையா? சிஏ எதிர்ப்பை தவிர வேற பிரச்சனையே இல்லையா நாட்டில்? இல்லையா? அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் சொல்லிக்கிட்டு அறிக்கையா விட்டுக்கிட்டு மோடிக்கு எதிராக வன்மத்தை கக்குறீங்க. இதன் விளைவு என்ன? உங்களை உதயநிதி ஸ்டாலின் 39 எம்பிக்களை வச்சு ஒரு ஆளாட்டே மதிக்கல. உதயநிதி ஸ்டாலின் உங்களை மதிக்கல. திருமாவளவனோ, ரவிக்குமாரோ, நவாஸ்கனியோ யாரும் விஜயங்களை ஆதரிக்கிறாங்கன்னு விஜய் ஒரு சக்தியா மதிக்கல. ஆனா இப்படி அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, மோடிக்கு சீட்டு வந்துடக்கூடாதுன்னு நீங்க அரசியல் எதிரி திமுக தலைமையேற்ற கூட்டணியை மறைமுகமா ஆதரிச்சிங்க சிஏ எதிர்ப்புன்னு சொல்றது மூலமா. இன் அதர் வேர்ட்ஸ், எப்படி இங்க பிஜேபி ஜெயித்திடக்கூடாது, அதை தோக்கடிங்க. இதுதானே உங்க மெசேஜா இருந்து. அரசியல் களத்துக்குள்ள வர்றதே மோடியை தோக்கடிக்கணும், மோடி தமிழ்நாட்டில் வாஜ்பாய் மாதிரி சாதிக்கக்கூடாதுங்கிற வன்மம், காழ்ப்புணர்ச்சி, குரோதத்துல வந்தா எப்படி? இல்ல சார், அவர் கொள்கையிலேயும் சித்தாந்தத்தில் நேர்மையா இருக்காரு சார். அதுக்காக தான் நீங்க லெட்டர் பேடா இருந்துகிட்டு அரசியல் எதிரி ஸ்டாலின் அணி ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ? அப்படியா? அர்த்தம் அதானே. கப்பல்ல பார்க்க போட்டிருக்கேன்னு கிளைம் பண்ணீங்கன்னா உதயநிதி உடல்ல கலைஞருக்கு பேரன், சாதாரண ஆளா கலைஞருக்கு பேரன், தெளிவா நீங்க இப்படி வருவீங்கன்னு கதவை அடைச்சிட்டாப்புல.
பண்ணின அரசியல் என்ன சார்? சிஏ எதிர்ப்பு, வேற பிரச்சனையே இல்லையா நாட்டுல? அடுத்து வக்ஃப் போர்டுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு. அடுத்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிரைவுக்கு எதிராக பேச்சு. அடுத்து ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம். நீங்க என்ன அடிப்படையில் ராகுல் காந்தி கைது கண்டனம் கொடுத்தீங்க? அதன் மூலமா என்ன தெரிய வருது? பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸுக்கு பார்கெனிங் ஏத்துறீங்க. உங்க பாப்புலாரிட்டியை வச்சு காங்கிரஸ் தாவேகா கூட்டணின்னு பிராண்டிங் ஆட்களை வச்சு எழுதி காங்கிரஸுக்கு பார்கெனிங்க கூட்டுறீங்க. டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுத்து ஸ்டாலின் டீல் பண்ண வேண்டிய காங்கிரஸுக்கு முக்கியத்துவத்தை ஏத்துறீங்க. இது எந்த அரசியலுக்கு சமம்? ராகுல் காந்தியை கொண்டு வந்து ஐயாமா நடராஜன் மோடி கிட்ட நடத்தி காட்டின பவர் பொலிட்டிக்ஸ் சமம். யாருக்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி பார்க்கறது? அதே ராகுல் காந்தி வருவாராம் நடராஜன் முயற்சியில, ஜெயலலிதாவை ஹாஸ்பிட்டல்ல பார்ப்பாராம். அவருக்கு கூட்டணி கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி கூட பார்க்க மாட்டாராம், போயிடுவாராம். இந்த அரசியல் தானே சசிகலா நடராஜன் தரப்பு பண்ணிச்சு. அப்போ நீங்க என்ன கணக்கு? அதிமுக ராகுல் காந்தி கூட்டணி, இந்திரா காந்தி குடும்பம் தான் இங்க மக்களவையில் ஜெயிக்கும். 71, 77, 80, 84, 89, 91 அது அசாசினேஷன். 84 அசாசினேஷன். ஸோ 2004 இதுதானே உங்க கணக்கு. அப்ப நீங்க சக்தி ஆறுதல மோடிக்கு என்ன லாபம்? சசிகலா சக்தி ஆறுதல மோடிக்கு என்ன லாபம்? நீங்க இந்திரா காந்தி குடும்ப ஆட்கள். முள்ளிவாய்க்கால் முற்றத்துல 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கயஸ்தா பிராமின் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண தமிழம் படம் கிடையாது. அப்ப 71 இருந்து நீங்க ஆண்டி காமராஜ் ப்ரோ இந்திரா. பார்லிமெண்ட்னா இந்திரா காந்தி குடும்பம் தான். ராகுல் காந்தியை வச்சு நீங்க மோடி கிட்ட போர் பொலிட்டிக்ஸ் பண்ண பாக்குறீங்க. என்ன நடந்தது? எந்த வகையிலும் நமக்கு பலன் இல்லாத சக்தி நடராஜன் சசிகலா, நமக்கு எதிரான சக்தி நடராஜன் சசிகலா. அதே புள்ளியில தானே இன்னைக்கு விஜய் தரப்பு. அது வேற ஒரு தன்மைக்குள்ள அது உருவாச்சு. இது இன்னொரு தன்மைக்குள்ள உருவாகி இருக்குது. ஜீசஸ், ஜான் ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜய் மோடியை எதிர்த்தரணும். இன்னைக்கு சர்ச்சுக்கெல்லாம் போய் நிற்கிறார் ஐயா மோடி. டாமடக்கன், சோசப் கண்ணநாதன் ஓட்டே இல்லாம அமைச்சரவை பதவி பிரதி கொடுத்தார மோடி. நீங்க மத உணர்வுல மிஷினரி கோஷ்டி, மோடிக்கு எதிரான வன்ம அரசியலை கையில் எடுத்தீங்க. ராகுல் காந்திக்கு பார்கெனிங்க ஏற்றி விட்டீங்க. விளைவை சந்திக்கிறீங்க. எனக்கே ஒரு தலைவா இது நான் தப்புன்னு தான் சொன்னேன். இதுவும் எனக்கு அது சென்சாரு படம் மக்கள் பார்வைக்கு வரணுங்கிறதா என்னோட பார்வை. நீங்க பண்ண வன்ம அரசியலோட விளைவா நீங்க எதை சந்திக்கிறீங்க? என்னதான் வேணும் சார்? என்னதான் விஜய் செய்யணும்னு நினைக்கிறாங்க? இது எதுவும் செய்யாண்டா. என்ன செய்தாருன்னா யாரு செய்தா யாருக்கு இன்டென்ஷன் என்ன? இது மூலமா இது செய்யறது மூலமா அரசியல் இன்டென்ஷன் என்ன? சசிகலாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதே ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு. ஓரம் கட்டணும்னு பாக்குறாங்களா? ஓரம் கட்டலாம் முடியாது. விஜய் நிமிந்து நின்னா யாரு என்ன செய்ய முடியும்? சசிகலா 2021 தினகரனை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா 15 விழுக்காடு ஓட்டு வந்திருப்பாங்க. 2.5 விழுக்காட்டுல போயிருக்க மாட்டாங்க. சீமான் சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல செய்தின்னு 7 விழுக்காடுக்கு போயிட்டாரு. நீங்க ஃபார்ச்சூன் பேவர்ஸ் பிரேவ்னு சீமான் இருக்கிற மாதிரி போல்டா மோடியை ஏத்து நின்னுங்க. யார் வேண்டாங்கிற? எங்களுக்கும் அந்த அல்லது காங்கிரஸை கூட்டிட்டு தனி அணியா போங்க. மோடிக்கு பிரச்சனையே இதுதாங்க. டெபாசிட்டே இல்லாத காங்கிரஸ், 3% ஜோதிமணி, 4% மாணிக் தாகூர், இவங்கெல்லாம் பெரிய அரசியல் தலைவரா பேசி காங்கிரஸுக்கு பார்கேன ஸ்டாலின் ஏத்தி. வட தமிழகத்துல திருமாவளவனுக்கு செல்வா கிடையாது காங்கிரஸ். 1%, 2% கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு விஜய காட்டி ஸ்டாலின் பேரம் பேசுது. 3 மந்திரி வேணும்னு கேட்குது. அப்ப எந்த வகையிலுமே மோடிக்கு லாபம் இல்லாத ஒரு சக்தி, என்னைக்குமே லாபம் இல்லாத சக்தி. நச்சிருவோம், கிரஷ் பண்ணிடுவோம். என்ன வந்துட போகுது? இந்த ஊர்ல இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னங்க இருக்கு? இது விஜய்க்கு பாசிட்டிவா போய் முடியாதா? சிம்பத்தி முடிச்சுக்கிடுங்க. சசிகலாவுக்கு பாசிட்டிவா முடிச்ச மாதிரி சசிகலா அரசியல்ல இருந்து போயிட்டாங்க சார். அதே காலத்துல நிக்கிறாரு. எங்க நிக்கிறாரு? எலெக்ஷன்ல நிக்கிறாரு சார். காங்கிரஸ்காரங்க தான் சோடங்கர், ஜோதிமணி, மாணிக் தாகூர்,
இது பிரவீன் சக்கரவர்த்தின்னு சென்சாருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க. களத்துல எங்க இருக்கிறாங்க? இல்ல சார், விஜய் இதை பொலிட்டிக்கல் இஷ்யூவா ஆக்க வேணாம்னு நினைக்கிறார் போல. அவர் அதை சினிமாவை நடிகராகவும் அரசியல் தலைவராகவும் நின்று ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறார் போல. ஓகே, அது நல்ல முயற்சி தான். அப்போ காங்கிரஸ்காரங்களே தேவையில்லாம இழுத்து விடாதீங்க, என்ன உங்களுக்கு நல்லெண்ணமே இல்லை, என்ன காலி பண்ணதுக்கு இன்னும் 4 வாரம் இல்ல, குற்றப்பத்திரிகை படம் மாதிரி என் படத்தை மொத்தமா காலி பண்ணதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறீங்களான்னு ஒரு வேண்டுகோள் விட்டுட்டு. இல்ல, காங்கிரஸ் பேசுறதுக்கு என்ன காரணம் சார்? என்ன இன்டென்ஷன்? காங்கிரஸுக்கு தெரியுது சசிகலா விஷயத்துல காங்கிரஸ் வந்து சசிகலாவுக்கு ஆதரவா திருநாக்கர் சரணா இருந்தாரு. இவரு கார்த்திக் சிதம்பரம் சசிகலா யோ போயா, நீ சும்மா போட்டுக்கிட்டு ஒரு புண்ணாக்கு நடக்காது, ஏதோ உனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ஏதோ ஒரு ஸ்டாலின் புண்ணியத்துல எம்பி ஆகக்கூடிய ஒரு இந்த பேசிட்டு திரியிறேன்னு நானே அடிச்சேன். அதான நடந்தது. காங்கிரஸ்காரன் எத்தனை பேர் லிஸ்ட் எனக்கு தெரியல, பாஜகவுக்குள்ளே நிறைய பேர் தெரிஞ்ச போது அங்க என்ன நடந்தது. மோடி நமக்கு தேவையில்லாத சக்தி, ராகுல் காந்தியை வச்சு நம்மகிட்ட பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சக்தி, என்னைக்கும் நமக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்க தமிழ்நாட்டுல. இதுதான் மோடிக்கு எண்ணம். அங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு முயற்சி பண்ண, இதை வச்சு விஜய் கிட்ட பல நிரூபிக்காத வச்சு என்ன கூட்டணி சார்? அதுதான் சார் பண்றதா சொல்றாங்க. ஏற்கனவே தமிழிசை பேச்சு, நயனா நயந்திரன் பேச்செல்லாம் அதைத்தான் காட்டுது. ஆனா நடக்கிறது ரவீந்திர துரைசாமி சொன்னதான் நடக்குது. என் சகோதரன் நயனா நாயந்திரன் கருத்து அடிபட்டு போச்சு, என் சகோதரி தமிழிசை கருத்து அடிபட்டு போச்சு, என் கருத்து தானே நிற்குது. மோடிக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லாத சக்தி விஜய். கிரஷ் பண்ணிடுவோம். 12ஆம் தேதி விஜய் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பி இருக்கிறதா தகவல். என்ன நடக்கும்? சட்டம் தன் கடமையை செய்யும். ரேவந்த் ரெட்டி, பவன் கல்யாண், அல்லு அர்ஜுன் மேல அரெஸ்ட் பண்ணி கேஸ் போடல. விஜய் மட்டும் என்ன, அல்லு அர்ஜுனோட சின்ன ஸ்டார் தான். சீமான் சொல்றாரு இது விஜய் தான் பொறுப்புன்னு. கேரவனையாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்கணும். நடவடிக்கை எடுக்கல ஸ்டாலின். எடுத்தா சிம்பதி கிரியேட் பண்ணி எடப்பாடி கூட பேர் வருவங்கிறதுல ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல. ஸ்டாலின் எடுக்கலன்னா ரேவந்த் ரெட்டியும் எடுக்காம இருக்கணுமா? ஹோம் மினிஸ்டரியும் எடுக்காம இருக்கணுமா? சரி, இது பிஎம் டைரக்ட் கண்ட்ரோல். இல்ல, இந்த மாதிரியான நெருக்கடிகள் வர்றப்பே தெரியலையா விஜயோட பலம் என்னன்னு? பெரிய பலம் தான், நிரூபிக்கட்டு வரவேற்கிறோம். இல்ல சார், ஒன்றிய அரசே பயப்படும், மத்திய அரசே பயப்படும், எல்லாரும் பயப்படுறாங்க. அதனாலதான் உங்க படத்துக்கு சென்சாரம் இல்லாம ஒண்ணும் இல்லாம குசு மாதிரி தூக்கி போடுறாங்க. ஜெயலலிதா அடிச்ச மாதிரி தான் மோடி அடிக்கிறாரு, ஜெயலலிதா அடிச்ச மாதிரி தான் மோடி அடிக்கிறாரு. நீங்க மோடியை போய் கோயம்புத்தூர்ல பாத்துக்கிட்டு ஜெயலலிதா உங்களை வெட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சாங்க. இப்பவும் மோடி உங்களை அடிக்கிறாரு. என்ன பண்றீங்க? பண்ணுங்க. பிஎம் சார் கேளுங்க, யார் வேண்டாங்களா? உங்களுக்கு ஸ்டாலின் அவர் வந்து கேஸ் போட மாட்டாரு, அரெஸ்ட் பண்ண மாட்டாரு, கேரவனை கன்ஃபிஸ்கேட் பண்ண மாட்டாரு. அவரை பேசுவீங்க. ஜெயலலிதாவை பேசுனீங்களா? மோடியை பேசுறீங்களா? அப்ப சர்வே வல்லமை பொருந்திய ஒருத்தன், இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீ தேவையில்லாம கொள்கை எதிரின்னு ராகுல் காந்திக்கு பார்கெனிங் ஏத்தனா. அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வரல அப்படின்ற ஒரு கோபத்துல அது மாதிரிலாம் நடக்கும். அப்படியெல்லாம் நான் நினைக்கலங்க. வந்தாலே அது ஒண்ணும் தேராது. பொருந்தா கூட்டணி எளிதோட நட்பாயிரும். பலன் நிரூபிக்காதவருக்கு ஓட்டு இல்லைங்கிறதான் என்னோட கருத்து. அப்படி எதிர்பார்த்தவங்க தமிழிசை நயினார், அவங்க மூலமா இது நடக்குது. தெரியல, உங்களுக்கு புரியல. யார் சொல்ற கருத்து பிஎம்ஓல எடுபடுது? மோடி நன்மைக்காக இவன் சொல்றானோ அவன் கருத்து எடுபடுது. தான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஆலா பிறக்கிறவன் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் எடுபடல. மீண்டும் இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி பேசி இருக்கிறாரு. ஏன் விஜய சந்திச்சா என்ன தப்பு? நான் பேசினதுல என்ன? பாஜக ஒரு ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி, காங்கிரஸ்ல ஒரு ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி. விடுங்க சார். பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய அந்த நிலைப்பாட்டுலதான் மத்தவங்களும் இருக்க மாதிரி தெரியுது. ஜோதிமணி பேசுறாங்க, மாணிக்கம் தாக்கூர் பேசுறாங்க, எப்பா நல்லது பேசுறாரு. அதாவது 117 2.5 வருஷம் விஜய், 2.5 வருஷம் செல்வ பிறந்தங்கன்னு கூட்டணியா போயிருங்க, நல்லது. 29வது 19 24 மாதிரி காங்கிரஸ், 98 14 மாதிரி ஆயிரும் காங்கிரஸ். இல்ல, எல்லாரும் ஒரு கணக்குல பேசினா அதிமுக பாஜக கூட்டணியில விஜய் என்ன ஸ்வீப்ன்றாங்க, நீங்க மட்டும்தான் தேராதுன்றீங்க. இப்ப என்ன நடக்கு? யார் சொல்ற நடக்கு? யார் சொல்ற சார் நடக்குது? சென்சார் போர்டுல விஜய் அடிச்சு துவைக்கிறாங்க. தலைவா, இதே நான் தப்புன்னு சொன்னேன். மோடிக்கு வன்மத்துக்கு பதிலடி வாங்குறீங்க. மோடிக்கு எதிரான வன்மத்துக்கு. மெர்சல் படத்துல பஃபூன் மாதிரி
தமிழிசையும் ஹெச்ராஜாவும் உங்களை தூக்கி விட்ட சூழ்நிலையில நீங்க உங்க மார்க்கெட் ரேஞ்சு உயருது. 4-5 படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபிட்டர்ஸ், தியேட்டர், கேண்டீன், ப்ரொடியூசர், தென் ஹீரோ எல்லாத்துக்கும் வந்து 150 கோடி ஆவரேஜா ஒவ்வொரு படத்துக்கும் ஏறிட்டு இன்னைக்கு ஒரு 150 கோடி நஷ்டமாகட்டான். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே பறித்து கொண்டானே மாதிரி நீங்க மோடி எதிர்ப்புல தானே படத்துக்கு 150 கோடி ரூபா எல்லா வகையிலையும் நீங்க உயர்த்தினீங்க. இப்ப மோடி அதுக்குள்ள பலனை அடைஞ்சிட்டு போங்க. விஜய் படுகிற பாடு கிரவுண்ட் லெவல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும்? விஜய் மேல சிம்பதி கொடுக்கும். உண்மையா? ஏன்னா உண்மையை தாங்க சொல்லுவேன். பாஜகவுக்கு அது நெகட்டிவ் இல்ல சார். இங்க இலக்க என்னங்க இருக்கு? போயிட்டு போட்டு சும்மா போட்டுக்கிட்டு மோடி அடிச்சா நிக்கணுங்க. இப்ப சசிகலாவை அடிச்சனால்தான் அவரு இந்திய அளவுல மோடிக்கு எதிராக அரசியல் பண்ணாம போச்சு. இப்ப விஜய் அடிச்சனாலதான் கேரளாவில் பாஜக தோக்கடிச்சு காங்கிரஸ் கொண்டு வந்துருவாரு, புதுச்சேரியில கொண்டு வந்துருவாரு, ஆந்திராவில் கொண்டு வந்துருவாரு, தெலுங்கானாவில் கொண்டு வந்துருவாரு, கர்நாடகாவில் கொண்டு வந்துருவாரு. இதுல எல்லாம் இப்ப பாஜக தப்பி பழிச்சிருக்கலாங்க. இதுதானங்க நன்மை. இந்த கேப்ல பராசக்தி நல்லா பயங்கரமா போகுது போல, பெரிய ரிலீஸ் ஆயிருக்கு. பராசக்தி சுதா கொங்காரா தரமான டைரக்டர். சிவகார்த்தியன் இந்து, கிறிஸ்தவர், முஸ்லீம், தமிழ், மலையாளி, கன்னடர், திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர், எல்லா ஜாதி, எல்லா மதம், எல்லா மொழி, எல்லா கட்சியினருக்கும் பொதுவான ஒரு கலைஞன். இதுவும் ஜனநாயகம் அரசியலமைப்பு வச்சு எடுக்கிறாரு, மக்களை வச்சு எடுக்கிறாரு, மக்களாட்சி. சிவகார்த்திகேயன் படம் சோலோ ரிலீஸ். நீ ஓம் படம் சோலோ ரிலீஸ் ஆகலன்னு இன்னும் சிவகார்த்தியன் மேல வன்மத்தை காட்டுன. ஏற்க என்ன பண்ணிட்டு பாத்தியா? தப்பு இல்ல நீ வன்மத்தை காட்டினது. ஆட்களை கூலிக்கு ஆளை வச்சு சிவகார்த்தியன் மேல வன்மத்தை காட்டின தப்பு இல்ல. ஒன்ன மாதிரி அப்ப ப்ரொடியூசர், அம்மா ப்ரொடியூசரு விழுந்தாலும் தூக்கி விடுறதுக்கு அவங்க அப்படியே வந்தான். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவன். அப்ப நீ வன்மம் கல்பனிச்சு எல்லாமே காட்டின. இப்ப இயற்கை என்ன பண்ணிட்டு பாரு. இது தேவைதான் விஜய்க்கு இந்த இதெல்லாம். பட் நான் மீண்டும் சொல்றேன், எந்த ஒரு படத்தையும் கெடுக்கிறது நியாயம் இல்லை. ஜனநாயகம் 4 வாரம் கழிச்சு வரட்டு, அதன் தகுதிக்கு தக்கன மக்கள் அதை வரவேற்று பார்க்கட்டும். தேர்தலுக்கு முன்பாக வெளியாக வாய்ப்பு இருக்குல்ல, அந்த அளவுக்கு. குற்றப்பத்திரின்னு ஒரு படம் இன்னொரு வந்த மாதிரி தெரியல. ராஜீவ்காந்தி மர்டர் பற்றி ஒரு படம். ஓ, அது மாதிரி கூட போக வாய்ப்பு இருக்கா? அது மாதிரி போனா நல்லது இல்லை. படம் வரணும். இந்த சிபிஐ வச்சு அதுலயும் அரசியல் செய்ய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரேவந்த் ரெட்டி கரெக்டா செயல்பட்டாரு, ஸ்டாலின் கரெக்டா செயல்படல. விஜய அவரு சட்டப்படி செயல்படாம விஜய ஃப்ரீயா விட்டுட்டாருல. ஸ்டாலின் நான் குற்றம் சாட்டுறேன். இதுல ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. பாஜகவுக்கு திமுகவை அப்புறப்படுத்தணும்னு நோக்கமா அல்லது தாவேகாவை அப்புறப்படுத்த யாரை எதிரியா தான் பாக்குறாங்க? காங்கிரஸ் இன்க்ளூசிவ் திமுக தான் மோடிக்கு எதிரி. ஓகே. தமிழிசைக்கும் நயனாருக்கும் அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு லோக்கல் அரசியல் பண்ணி தான் தீரணும், தப்பு இல்லை. அந்த அரசியல் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஆகணும். இவங்க மோடிக்கு சசிகலா அதிமுக அலையன்ஸ்குள்ள வர முடியாதுன்னு பண்ணது மோடி தான். எடப்பாடியே சொல்லுவாங்க, எடப்பாடிக்கே தெரியும் ரவிச்சந்திர சாமி சொல்றது கரெக்ட். அப்ப தனிப்பட்ட திமுக மேல பாஜகவுக்கு ஒண்ணும் இல்லை. திமுக காங்கிரஸ் கூட இருக்கனாலதான் பாஜகவுக்கு எதிரி. இல்ல இப்பயும் காங்கிரஸோட தானே இருக்கு, அப்புறம் அதனாலதான் எதிரி. இல்ல அப்புறம் எதுக்கு விஜய் அடிக்கிறாங்கன்ற? விஜய் காங்கிரஸுக்கு பார்க்க ஏற்றி விடுறாரு. ஓகே, புரியலையா? இதான் காரணம். சசிகலா நடராஜன் ராகுல் காந்தியை வச்சு மோடி கிட்ட போர்டிஸ் பண்ணாங்க. காங்கிரஸ் பார்க்க ஏத்தினாரு, அதை அடிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னும் சில கட்சிகளோட பேசிட்டு இருக்கும், பெருசா கூட்டணி வைப்போன்றாரு. அந்த கூட்டணியில தாவேக்கா இருக்குமா? விஜய்கிட்ட கேட்டு சொல்லுங்க. விஜய்க்கு ஆதரவான அர்ஜுன் சம்பத், ஆதவ அர்ஜுனாட்ட கேளுங்க, ஜானார் கிசாமிட்ட கேளுங்க. ஏன்ட்டு கேட்டா அப்படி கணிப்பீங்கல்ல சார்? நான் கணிக்கிறது வந்து வரும்ல. சசிகலா ட்ரீட்மெண்ட் விஜய்க்குன்னு அந்த அதுல போயிட்டு இருக்குது. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகட்டும். நிறைய விஷயங்கள். நன்றி சார்.